அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சக சட்டத்தரணிகள் இங்கே இப்பொழுது இருவர் சமமாயிருக்கிறார்கள். திரு கமலரூபன், திரு நிலோஷன், இன்னும் சிலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வர்த்தமானி பிரசுரம் ஆர்டிஎஸ் தலைவர் சொன்னதைப் போல காணி நிர்ணய கட்டளை சட்டம் என்ற ஒரு சட்டம் இருக்குது. காணி நிர்ணய கட்டளை சட்டம் 1931ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்னரே உருவாக்கப்பட்ட ஒரு சட்டம். அந்த சட்டத்தில் இந்த தரிசு நிலங்களாக இருக்கிற காணிகள், அதாவது யாரும் உபயோகிக்காமல் இருக்கிற காணிகள் அரச காணிகள் என்று சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, யாராவது காணிகளை உபயோகித்து விட்டு அதை கைவிட்டிருந்தால், அந்த காணிகளை பிறகு சில காலம் அதனை பாவிக்காமல் கைவிட்டிருந்தால், இந்த சட்டத்துக்கு கீழே இப்போ ஏற்கனவே ஆர்டிஎஸ் தலைவர் சொன்ன அந்த வர்த்தமானி பிரசுரத்தில் அந்த சட்டத்தில் 4ஆம் பிரிவின் கீழே ஒரு பூர்வாங்க அறிவித்தல் ஒன்று பிரசுரிக்கலாம். அந்த பூர்வாங்க அறிவித்தலில் அந்த காணிகளோட எங்கே இருக்கிறது, காணிகளோட பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு, இது சம்பந்தமாக, இந்த காணிகள் சம்பந்தமாக யாருக்காவது உரிமை இருக்கிறது என்று சொன்னால் 3 மாத கால அவகாசத்துக்குள்ள, அந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டு 3 மாத காலத்துக்குள்ள அவர்கள் காணி ஆணையாளர் நாயகத்திட்ட தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைக்க வேணும். அப்படி அந்த கோரிக்கைகளை முன்வைக்காமல் விட்டால் அது அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படும். இதுதான் இந்த சட்டத்தில் இருக்கிற விஷயம். அது அரச காணியாக அறிவிக்கப்படும். ஆனால் அந்த 3 மாத காலத்துக்குள்ள யாராவது இந்த காணியில் எனக்கு உரிமம் இருக்கிறது என்று சொல்லி ஒரு கோரிக்கையை கொடுத்தால் 6 மாத காலத்துக்கு அப்படியாக இது அரச காணி என்ற அறிவிப்பு கொடுக்க முடியாது. ஆனால் அந்த அவர்களோட கோரிக்கையை சோதித்து பார்க்க வேண்டும். அந்த கோரிக்கை சரியானதா, அப்படி அவர்கள் சொன்னால் அவர்களிடத்தில் ஆவணங்கள் இருக்கிறதா, இது எங்களோட காணி என்று நிரூபிப்பதற்கான ஆவணங்கள் இருக்கிறதா என்பதை முதல்ல சோதித்து பார்த்து, அப்படி அவர்களிடத்தில் ஆவணங்கள், சந்திரசேகரனும் வருகிறார், அந்த ஆவணங்கள் இருந்தால் அதை சோதித்து பார்த்து அந்த காணி உத்தியோகத்தர் அப்படியான உரித்து அவர்களுக்கு இருக்கிறது என்று தீர்மானித்தால் மட்டும்தான் அந்த காணி விடுவிக்கப்படும். ஆனபடினால் இதில் மோசமான ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்குது. இந்த அட்டவணையில் பல இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நீங்கள் பார்க்க வேணும், உங்களோட பிரதேசங்களில் இருக்கிற பல இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கலாம். ஆகவே இந்த காணிகளில் உபயோகிக்கிறவர்கள் இந்த கோரிக்கையில் முன்வைக்க வேணும். இது எங்களுக்கு உரித்தான காணி என்ற கோரிக்கையில் எழுத்து மூலமாக முன்வைக்க வேணும். ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் என்னென்னு சொன்னால், எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த பிரதேசங்களில் பாரிய இடப்பெயர்வு நடந்தது. நீங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து பல தடவைகளில் இடம்பெயர்ந்து போய் வந்து இருந்தது. இடப்பெயர்வுகள் நடக்கல உங்களுடைய ஆவணங்கள் இல்லாமல் போயிருக்கலாம். நீண்ட கால ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவின காரணத்தினால உரிம பத்திரங்கள், இந்த பெர்மிட் வச்சிருக்கிற ஆக்களுக்கு அதை
வருடாந்தம் புதுப்பிக்கிறதுக்கான அவகாசம் கிடைத்திருக்காது. அப்போ புதுப்பிக்கப்படாமலே பல காலம் இருந்திருக்கலாம். உறுதிக்காணிகள் வைத்திருக்கிறவர்கள் சில வேளையில் அந்த உறுதிகளை துளைத்திருக்கலாம். அல்லது யாருடைய பேரில் அந்த உறுதி இருக்கிறதோ அந்த ஆள் இப்போ பல காலத்துக்கு முதலே இறந்தும் இருக்கலாம். உங்களுடைய மூதாதையர்களோட பேரில் சில வேளையில் உங்கள்கிட்ட கையில் உறுதி இருக்கும். ஆனால் இந்த நீண்ட கால ஒரு இடைவெளி ஒன்று இருக்குது, 30-35 வருஷ கால இடைவெளி இருக்குது. ஆனபடினால இந்த இடைவெளியில் இந்த ஆவணங்கள் தொலைந்ததும் ஆவணங்கள் வேறு ஆட்கள்கிட்ட பேரில் இருப்பதும் இந்த ஆவணங்களை சரியாக நாங்கள் புதுப்பிக்க முடியாத ஒரு சூழல் இருந்ததும் இதுக்கு ஒரு தடையாக இந்த கோரிக்கையை இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டவாறு இந்த கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் இது எங்களுடைய நிலம்தான், எங்களுக்கு இந்த நிலத்தின் மீது உரிமை இருக்கிறது என்று சொல்லுவது சில வேளையில் கடினமாக இருக்கும். ஆனபடினால நாங்கள் இப்போ உங்களோட ஆவணங்களை இப்போ நான் நிறைய சட்டத்தரணிமாரை இங்கே வரவிச்சதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், உங்கள்கிட்ட இருக்கிற ஆவணங்களை நாங்கள் ஒருக்கா பரிசீலித்து பார்ப்போம். இது இந்த சட்டத்துக்கு கீழே இந்த கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடிய ஆவணங்களா, அதில் ஏதாவது குறைபாடு இருக்குதா, இருந்தால் வேறு என்ன ஆவணங்கள் தேவை. நீங்கள் இப்போ இன்றைக்கு எல்லா ஆவணங்களும் சில வேளையில் கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. ஆனபடினால் சாயந்தரம் வர ஆனபடினால் அதை நாங்கள் முதல்ல ஒவ்வொரு இடத்துலையும் பரிசீலித்து பார்ப்போம். அவர்கள் ஒவ்வொருவரும் பார்த்து என்னென்ன ஆவணங்கள் உங்களிடத்தில் இருக்கிறது என்றதை நாங்கள் பரிசீலித்து நிலைமையை நாங்கள் அவதானிக்க வேணும். இதில் இவ்வளவு நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்துறதுக்கு அறிவித்தல் கொடுத்திருக்கிறது. அதிலே இது எங்களுடைய நிலம்தான் என்று நிரூபிக்கக்கூடிய ஆவணம் இருக்கிறவர்கள் யார், அது எவ்வளவு சதவீதமானவர்களுக்கு அது இருக்கிறது என்று தெரிந்தால் நாங்கள் அதையும் அரசாங்கத்தில் சொல்ல முடியும். உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் அரசாங்கத்தினத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த வர்த்தமானி பிரசுரத்தை உடனடியாக மீள கைவாங்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த உரிமங்களை நிரூபிக்கிறதுக்கான ஆவணங்கள் பல இடத்துல இருக்காது என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். குடிபெயர்ந்திருக்கிறார்கள் இருக்கணும், வேறு நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள் இருக்கணும். அது அவர்களுடைய காணிகள் எல்லாம் கைவிடப்பட்ட காணிகளாக சில வேளையில் கருதப்படுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. நாங்கள் புலம்பெயர்ந்த நாட்டில் இருக்கிறவர்களுக்கும் ஒரு விசேஷித்த வேண்டுகோளை விடுக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு சொந்தமான காணிகள் இங்கே இருக்குமாக இருந்தால் தயவு செய்து இங்கே வந்து அல்லது ஒரு சட்டபூர்வமாக அட்டோர்னி தத்துவக்காரர் ஒருவரை நியமித்து அவர் மூலமாக இந்த காணிகளுடைய உரிமங்களை நீங்கள் கோர வேண்டும். நீங்கள் நாட்டை விட்டு போயிருக்கலாம், ஆனால் இங்கே எங்களுடைய நிலங்கள் அரசு உடைமையாக்கப்பட போவது என்பது ஒரு மிகவும் மோசமான ஒரு விடயம், ஒரு பாரிய விடயம். சரி, உங்களுக்கு அந்த காணிகளை வைத்திருப்பதிலே அக்கறை இல்லை என்று சொன்னாலும் உங்களுடைய அட்டோர்னி தத்துவக்காரர் மூலமாக அதை இங்கே வாழுகிற மக்களுக்கு எழுதி கொடுங்க. இங்கே காணி இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு, இல்லாட்டி குறைவாக இருக்கிற மக்களுக்கு, இல்லாட்டி பிள்ளைகளுக்கு காணி கொடுக்க முடியாமல் இருக்கிற மக்களுக்கு, இங்கே வாழ்கிற மக்களுக்கு அந்த காணிகளை நீங்கள் இனாமாக எழுதி கொடுங்க. இது அரச உடைமையாக போவதற்கு தயவு செய்து அனுமதிக்க வேண்டாம். இது எங்களுடைய தேசம், இது எங்களுடைய மண் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு இந்த மண்ணிலே இங்கே வாழுகிற நாங்கள் தான் அந்த மண்ணை பாதுகாக்க முடியும். ஆனால் உங்களுடைய பேரில் காணிகள் இருந்தால் தயவு செய்து அதற்கான உரிமத்தை கோருங்கள். உங்களுக்கு அதிலே அக்கறை இல்லை என்று சொன்னாலும் அதை இங்கே வாழுகிற மக்களுடைய, இந்த பிரதேசத்திலே வாழுகிற எங்களுடைய மக்களுக்கு அதை நீங்கள் எழுதி கொடுத்து அவர்கள் அந்த உரிமத்தை கோருவதற்கு வகை செய்ய வேண்டும் என்று புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்கிற மக்களிடத்தில் நான் கேட்குறேன். இதுக்கு மேலதிகமாக இந்தியாவில் அகதிகளாக ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1 லட்சம் அண்மித்த அளவு மக்கள் இப்போ 1.5 லட்சம் இருந்தார்கள். சிலர் திரும்பி வந்திருக்கிறார்கள். 1
போன்ற அளவுக்கான மக்கள் இன்னமும் சர்வதேச சட்டத்தில் அகதிகள் என்ற பெயரோடு இருக்கிறார்கள். அப்போ ஒரு நாட்டு மக்கள் இன்னொரு நாட்டில் சர்வதேச வரைவிலக்கணத்தின்படி அகதிகளாக இருக்கிற போது அவர்களுடைய நிலங்களை அவர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லி அரசாங்கம் கையகப்படுத்துவது முறையற்ற செயல். அதுக்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஆனபடினால்தான் இவை எல்லாவற்றையும் அவதானித்துத்தான் இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் அரசாங்கம் அந்த கோரிக்கையை நாங்கள் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி செய்கிற அதே வேளையில் எந்தெந்த அளவுக்கு உரிமை பத்திரங்கள் உண்மையாகவே இருக்கிறது, எந்த அளவுக்கு அது இல்லாமல் இருக்கிறது என்ற தரவுகளையும் நாங்கள் திரட்டிக்கொள்வது முக்கியமானதாக இருக்கிறது. இன்றைக்கு வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இருக்கிற இது சம்பந்தமான தகவல்களை திரட்டுவதற்காக இங்கே வெட்லக்கேணியிலே நாங்கள் இந்த சட்டத்தரணிகள் குழாம் வந்திருக்கிறோம். இன்றைக்கு மத்தியானம் 2 மணிக்கு முல்லைத்தீவிலே நாங்கள் அங்கே இருக்கிற மக்களையும் சந்திப்போம். நாளைக்கு கிளிநொச்சியிலேயும் மக்களை சந்திப்போம். ஏனென்றால் இந்த 3 மாவட்டங்களிலேயும் தான் மிக பிரதானமாக இந்த வர்த்தமானி பிரசுரம் பல காணிகளை அடையாளப்படுத்தி இருக்கிறது. ஆகவே ஒரு பக்கத்தில் காணிகளை விடுவிக்கிறதாக சொல்லிக்கொண்டு மறுபக்கத்தில் இதெல்லாம் கைவிடப்பட்ட காணிகள் தரிசு நிலங்கள் என்று சொல்லி இந்த காணிகளை அரச உடைமையாக்க முனைவது மோசமான ஒரு செயற்பாடு. அதை அரசாங்கம் கைவிட வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் உங்களிடத்திலிருந்து இந்த தரவுகள் சிலவற்றை இங்கே சட்டத்தரணி சாயந்தன் ஒரு படிவம் ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார். இதை நாங்கள் நிரப்பி எந்த அளவுக்கு மக்களிடத்திலே என்ன விதமாக உரிமை பத்திரங்கள் இருக்கிறதா இல்லையா என்ற விவரங்களை இன்றைக்கு திரட்டப் போகிறோம். சாயந்தன் ஏதாவது சொல்ல போகிறீங்களா? திரு சாயந்தன் சில வார்த்தைகள் சொல்வார் சம்பந்தமாக.